You are listening to Padeepz.com. Protein structure. Proteins are made up of linear chain of amino acids. There are about 20 different amino acids. ஒரு செயின் ஃபார்ம் ஆகணும்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பாலிபெப்டைட் பாண்டோட ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிருக்கணும். ஹீமோக்ளோபின் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 ஆல்ஃபா அண்ட் 2 பீட்டா செயின்ஸ் இருக்கும். அதில் என்ன இருக்கும்னா ஹீம் அண்ட் அயன் கண்டெய்னிங் மாலிகூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இந்த ஒரு அமினோ ஆசிடையும் இன்னொரு அமினோ ஆசிடையும் சேர்க்கக்கூடிய பெப்டைட் பாண்ட் ஃப்ளெக்சிபிள் ஒன். இந்த பாலிபெப்டைட் செயின் ஒரு பர்டிகுலர் வேயில் ஃபோல்ட் ஆகி ஒரு டிஸ்டிங்க்ட் கான்ஃபிகரேஷனை அதோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி உண்டாக்குது. இந்த கான்ஃபிகரேஷன் எதனால் ஆனதுன்னா அமினோ ஆசிட் சைட் செயினால் ஆனது. இந்த அமினோ ஆசிட் சைட் செயின் ஒன்று எலக்ட்ரிக்கலி சார்ஜாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். இன்னொன்று போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது நியூட்ரல். அது என்ன பண்ணுதுன்னா அது அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். தேர்ட் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் என்ன சொல்கிறோம், நான் போலார் ஆர் ஹைட்ரோஃபோபிக் சைட் செயின். இந்த ஹைட்ரோஃபோபிக் வாட்டர் ஹேட்டிங் சைட் செயின் என்ன பண்ணும், இந்த புரோட்டீன் ஃபோல்ட் ஆகும்போது இந்த நான் போலார் ஹைட்ரோஃபோபிக் சைட் செயின் என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ளே நடுவில் புதஞ்சிருக்கும். வெளியில் சுற்றியும் இந்த போலார் அண்ட் சார்ஜ்டு குரூப்ஸ் இருக்கும். இந்த சீக்வென்சியல் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிடை என்ன சொல்கிறோம், பிரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறோம். இந்த புரோட்டீன் புரோட்டீன் செயின் ஃபோல்ட் ஆகி ஒரு ரெகக்னைசபிள் மாலிகுலாக மாறும்போது ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பீட்டா ஷீத்னு இருக்கும். அதை செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அதே 3 டைமென்ஷனல் ஷேப் ஆஃப் த பாலிபெப்டைட் இஸ் கால்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஆல்ஃபா ஹெலிக்ஸும் பீட்டா ஷீத்தும் என்ன பண்ணுது, ஃபர்தர் ஸ்டெபிலிட்டியை அந்த புரோட்டீன் மாலிகுலுக்கு கொடுக்குது. இது மாதிரி ஒரு செல்லில் சிந்தசிஸ் ஆகக்கூடிய புரோட்டீன் கான்ஃபிகுரேஷனல் சேஞ்சஸ் நடந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரை அட்டைன் பண்ணுது. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக வரல என்ன ஆயிரும்னா they will be digested and destroyed by the cellular proteolytic enzyme. வெறும் அமினோ ஆசிட் செயினாக அப்படியே இருந்துச்சுன்னா என்சைம்ஸ் அதை டைஜஸ்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். இந்த ப்ரோட்டீன்ஸே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன், ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ். பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்க ப்ரோட்டீன் ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன். அடுத்து ப்ரோட்டியோமிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த ப்ரோட்டியோமிக்ஸில் என்ன பண்ணுறோம்னா இந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸை ஆட்டோமேட்டர் செக்யூனேட்டரில் வர்ற அமினோ ஆசிட் சீக்வன்ஸை ரீட் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி இனிஷியல் டேட்டா பேஸாக வச்சுருக்கிறது தான் எனது ப்ரோட்டியோமிக்ஸ். இந்த புரோட்டீனோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை இன்னொரு கம்ப்யூட்டரில் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறோம், அது புரோட்டீன் டேட்டா பேங்க். இந்த ப்ரைமரி டேட்டா பேஸை ப்ரோட்டியோமிக்ஸ் செக்யூனேட்டர் மூலமாக ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணது ப்ரோட்டியோமிக்ஸ். 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது புரோட்டீன் டேட்டா பேங்க். ஸோ 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனை தான் நம்ம ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை பற்றி டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது புரோட்டீனோட மாடல் என்னன்னு பார்ப்போம். இந்த ப்ரோட்டியோமிக்ஸில் இந்த புரோட்டீனோட அட்டாமிக் மாலிகுலார் லெவல் ஸ்ட்ரக்சரை சொல்கிறதுக்கு வி கன்ஸ்ட்ரக்ட் அ மாடல். எதை வச்சுன்னா எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடீஸ் மூலமாக இந்த ஸ்கெலிட்டல் மாடல் ஆஃப் அ புரோட்டீன் இஸ் ஃபார்ம்டு. எதை வச்சு, பேஸ்ட் ஆன் இட்ஸ் அட்டாமிக் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி அட்டாமிக் டேட்டாவை கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர்லேயே சாஃப்ட்வேர் இருக்குது, கிராஃபிக் இமேஜஸ் ஆஃப் த மாலிகுல் கேன் பி ஃபார்ம்டு இன் ஹை ரெசல்யூஷன் ஸ்க்ரீன். கம்ப்யூட்டரில் டேட்டா ஃபீட் பண்ணால் அதுவே ஒரு கிராஃபிக் மாடலை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மாடலிங் ஆஃப் புரோட்டீன் எப்போ ஆரம்பிச்சுன்னா 1970s ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மாடல் அதோட ஸ்ட்ரக்சரை, புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை,
அந்த புரோட்டீனோட ஃபங்க்ஷன் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இது மாதிரி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாடல், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மாடல் இஸ் க்ளோவிங் கோல் மாடல். ஸோ இது மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடீஸ் மூலமாக அந்த அட்டாமிக் டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணோம்னா கிராஃபிக் இமேஜ் ஆஃப் த மாலிகுல் ஃபார்ம் ஆகி வரும். அது மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கிராஃபிக் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஃபேமஸ் மாடல் என்னென்னா க்ளோவிங் கோல் மாடல். அடுத்தது இந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் மாடலை பற்றி படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? வாட் ஆர் த யூசஸ்? புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை படிக்கிறதால இட் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பயோமாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் இன் டிஷ்யூ, செல்லுலார் ஆர்கிடெக்சர். பயோமாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இந்த மாதிரி புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் மாடல் கம்ப்யூட்டர் எய்ட் மூலமாக உருவாக்குறது என்ன அப்படின்னா, இட் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பயாலஜிக்கல் ரியாக்ஷன் which is mediated by enzymes or proteins. Enzymes or proteins. அதே மாதிரி இந்த கிராஃபிக் மாடல் கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறது என்ன பண்ணுதுன்னா, எந்த ஃப்ராக்மெண்ட் மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் புரோட்டீன் ஒரு ட்ரக் டிசைன் பண்ணுறதுக்கோ வேக்சின் டிசைன் பண்ணுறதுக்கோ எந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த புரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த புரோட்டியோமிக்ஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஹவு டு மேனுஃபேக்சர் ட்ரக் ஆர் வேரியஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன் சச் வே ஸ்டடியிங் ஆஃப் protein structure is very important in this aspect. Understanding biomolecular arrangement, understand the biological reaction mediated by enzymes. Medically important protein can be used to design drugs and vaccine. Chemical industry to manufacture drugs, various chemical compounds and enzymes. These are the 4 important uses of protein model. You are listening to Padeepz.com.